Welcome to my YouTube channel Nandri Art and Craft. நம்ம இன்னைக்கு வீடியோல மேட் pendant and beads வச்சு எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு லக்ஷ்மி pendant எடுத்துர்க்கேன். இதுல பாத்தீங்கன்னா ruby and green color combination stones வருது. லக்ஷ்மியை சுத்தி இந்த ring வந்து அதுல இந்த stones place பண்ணிருக்காங்க. லக்ஷ்மி பாத்தீங்கன்னா நேச்சுரலா கையில flowers எல்லாம் வெச்ச மாதிரி இருக்கு. இப்போ லக்ஷ்மியோட பேக் சைடுல ரெண்டு ஹூக்ஸ் இருக்கு. இதில தான் நம்ம கியர் வயர் போட்டு நம்ம நெக்லஸை அட்டாச் பண்ண போறோம். நம்மளோட இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா சேம் டிசைன்ல pearl கீழ இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல அந்த ரூபி and green stones எப்படி ஷைன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நார்மலான இயரிங்கோட பேக் சைடுல அட்டாச் பண்ணிருக்காங்க. இப்போ இதுக்கு நான் வந்து பெரிய கிளாஸ் beads green கலர்ல யூஸ் பண்ண போறேன். நீங்க வேணா ரூபி அதாவது ரெட் கலர்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட்டர், plier, gear lock, gear wire, இது வந்து fishing wire. நான் இன்னைக்கு வீடியோல fishing wire யூஸ் பண்ண போறேன். நீங்க வேணா gear wire கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த green color beads நான் வந்து எடுக்க போறேன். சேம் pendant வச்சு ரெண்டு மூணு வேரியேஷன் நான் பண்ணி காட்றேன். இது அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரே plain beads வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த fishing wire கட் பண்றதுக்கு முன்னாடி gear lock வந்து அந்த fishing wireல போட போறோம். beads ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு தோணுச்சுனா நீங்க ரெண்டு gear lock கூட போட்டுக்கலாம். இப்போ நான் அதுல ஒரு gear lock போட்டு திருப்பி இந்த fishing wire அது வழியா கொண்டு வந்து கட்டர் வச்சு இந்த gear lock நல்லா பிரஸ் பண்ணி விட்டுற போறேன். நம்ம சேனல்ல வரக்கூடிய அடுத்த வீடியோல இந்த gear lock and gear wire எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம நோட்டிஃபிகேஷன் இமிடியேட்டா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தேவையான லென்த்துக்கு இந்த ஃபிஷிங் வயரை கட்டர் வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு இந்த பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு இந்த பீட்ஸை வந்து கண்டினியூஸாக நம்ம கோர்க்க போகிறோம். நான் க்ரீன் கலர் பீட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வேணா வேறு எந்த கலர் பீட்ஸ் கூட உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். ரெட் கலர் பீட்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இல்லை பேர்ல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா பெண்டன்ட்டோட லாஸ்ட்டில் பேர்ல் வரனால பேர்ல்ஸ் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ தேவையான லென்த்துக்கு இந்த பீட்ஸை போட்டுட்டோம். இதை ஃபினிஷ் பண்ணுறப்போ நம்ம கியர் லாக் வச்சு தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். எவ்வளோ லென்த்தில் பீட்ஸ் போடுமோ போட்டு முடிச்சுட்டு ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ செயினோட பேக் சைடுக்கு எய்தர் ரோப் இல்லைன்னா வந்து ஹூக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்காக நான் ரோப் யூஸ் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் ஈஸியாக லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபிஷிங் ஒயரோட எண்டை அதே கியர் லாக் வழியாக இழுக்க போகிறோம். ஒரு 2 பீட்ஸ் தள்ளி இழுத்துக்கோங்க. இந்த ஒயரை வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன ஒயர் யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத வெளியே ஆடாக தெரியும். அதனால் எவ்வளோ டைட்டாக இழுக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக இழுத்து நம்ம கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ கியர் ஒயரை நம்ம டைட்டாக இழுத்தாச்சு. இப்போ ப்ளையர் வச்சு அந்த கியர் லாக்கை டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான் நம்ம நெக்லஸோட அடுத்த சைடில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ரெண்டு சைட்லேயும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், பியூட்டிஃபுல்லான நம்ம நெக்லஸ் ரெடி. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அது நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.